விஜயின் வருகை எந்தெந்த கட்சிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்திருக்கு? அத்தனை கட்சிக்குமே ஓட்டு அரசியல்ல மிகப்பெரிய பாதிப்பை விஜயோட வருகை ஏற்படுத்துங்கிறது என்னோட பார்வை. முதல்வர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நேத்து வந்தவெல்லாம் என் கட்சியை பத்தி திமுக பத்தி குறை சொல்றான், அழிக்கணும்னு சொல்றாங்க. விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குதுன்னு சொல்றாரு. நீங்க ஏசியாலே மிகப்பெரிய பணக்காரர்களா இருக்கீங்க, நிறைய சொத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அது குற்றச்சாட்டா வசவா? அது குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு இவர் பதில் சொல்லணும். ஒரு குடும்பம் நாட்டை கொள்ளையடிக்குது, நீங்க பணம் சேர்த்து வச்சிருக்கீங்க, அது திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறார். இவர் என்ன சொல்லணும்னா அதுக்கு பதில் சொல்லணும். உங்களோட நேர்மையை பத்தி ஒருத்தர் கேள்வி வைக்கிறாரு, நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கான பதில நீங்க சொல்லணும். நீங்க உடனே என்ன பண்றீங்க, எனக்கு திராவிடத்து பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க, நீங்க அண்ணா பின்னாடி போய் ஒளியறீங்க. இததான் ஒரு முகமுடின்னு சொல்றாரு. தமிழர்களுக்கு இனிய வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் அரசியல் வருகை, அதை ஒட்டிய அவர் நடத்திய மாநில மாநாடு, விக்கிரவாண்டி பல்வேறு விதமான திருப்பு முறைகளை ஏற்படுத்தி அடுத்த கட்ட நகர்வுக்கு தன்னை தயார்படுத்தி தன்னை பேசும் பொருளாக மாற்றி வைத்துள்ளார் விஜய் அவர்கள். கல்வியாளரும் அரசியல் விமர்சகரும் விஜயின் தீவிர ஆதரவாளருமான திரு தர்மராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். அவர் வருகை எந்தெந்த கட்சிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்திருக்கு? குறிப்பா நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர் மீது கடுமையான ஒரு அணுகுமுறை காட்டுறாரு. அதுக்கு பின்னணி என்ன? இது பின்னணி சார், இது இங்க பாத்தீங்கன்னா இருக்கிற அத்தனை கட்சிக்குமே மிகப்பெரிய ஓட்டு அரசியல்ல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும், எடுத்தும் விஜயோட வருகை ஏற்படுத்துங்கிறது என்னோட பார்வை. எந்த கட்சி தலைவர்களுமே இந்த அளவுக்கு காட்டாம அவர் மீது விமர்சனம் பண்ணல. முதல்வர் கூட நேத்தி சொல்லியிருக்காரு, அதாவது புதிதாக வந்தவர்கள் கூட திமுகவை அழிக்க நினைக்கிறார்கள் என்று விஜயை பத்தி குறிப்பிட்டு இது பாத்தீங்கன்னா ரொம்ப முதல்வர் சொல்றாரு, சீமான் சொல்றாரு. ரெண்டு பேரும் தவிர பாக்கி எந்த கட்சி தலைவர்களும் ஒவ்வொருத்தரா நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு வேறு மாதிரி சொல்லிருக்காங்க, ஒரு கட்சி தலைவர்கள் வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்றாங்க. இப்ப என்னன்னா முதல்வர் சொல்றாரு. இப்ப முதல்வர் சொல்றது என்னன்னு, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நேத்து வந்தவெல்லாம் என் கட்சியை பத்தி திமுக பத்தி குறை சொல்றான், அழிக்கணும்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாருன்னா, புதிதாக கட்சி ஆரம்பிப்பாருக்கலாம் திமுக அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. வசவாளர்கள் வாழ்கன்னு சொல்றாரு. நீங்க நல்லா கவனிக்கணும், விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குதுன்னு சொல்றாரு. இது எப்படி வசமாகும்? நீங்க ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குது, நீங்க ஏசியாலே மிகப்பெரிய பணக்காரர்களா இருக்கீங்க, நிறைய சொத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அது குற்றச்சாட்டா வசவா? அது குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு இவர் பதில் சொல்லணும். அவர் என்ன பதில் சொல்லணும்? இல்ல எங்ககிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்ல, நீங்க நாங்க சட்டப்பூர்வமா சந்திக்க நீங்க நிரூபிங்க அப்படின்னு சொல்லணும். இது பதில் அவர் சொல்லல. இங்க பிரச்சனையே அதுதான். அவர் விஜய் அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாரு, முகமுடிய பயன்படுத்துறாங்க இவங்க. பல அரசியல்வாதிகளோட முகமுடியா இருக்குன்றாரு. இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் கடுமையான குற்றச்சாட்டு, நாட்டுக்கு ரொம்ப மிக மிக தேவையான முக்கிய குற்றச்சாட்டா ஒண்ணு வைக்கிறாரு. என்ன, நீங்க ஒரு குடும்பம் நாட்டை கொள்ளையடிக்குது, நீங்க பணம் சேர்த்து வச்சிருக்கீங்க, திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறாரு. இப்ப இது மிக கடுமையான குற்றச்சாட்டு. இப்ப இவர் என்ன சொல்லணும்னா அதுக்கு பதில் சொல்லணும். இவர் என்ன சொல்றாரு, உடனே இவர் என்ன சொல்றாரு, அண்ணாவை கூப்பிடுறாரு. இங்க அண்ணா எங்க இருந்து வந்தாரு? அண்ணாக்கும் ஊழலுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப திராவிடம் எங்க இருந்து வந்தது? இதைதான் அவர் குறிப்பிடுறாரு. நீங்க முகமுடி போடுறீங்க, உங்களை நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், நீங்க குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லல, நீங்க உடனே வசவாளர்கள், இது எப்படி வசவாகும்? நீங்க அதுக்கே அண்ணாவை கூப்பிடுறீங்க. நீங்க அண்ணா பின்னாடியா ஒழியணும், திராவிடத்து பின்னாடியா ஒழியணும். உங்க குடும்பத்தை பத்தி, உங்களோட அரசியலை பத்தி, உங்களோட நேர்மையை பத்தி ஒருத்தர் கேள்வி வைக்கிறாரு, நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கான பதில நீங்க சொல்லணும். நீங்க உடனே என்ன பண்றீங்க, எனக்கு திராவிடத்து பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறீங்க, நீங்க அண்ணா பின்னாடி போய் ஒளியறீங்க. இததான் ஒரு முகமுடின்னு சொல்றாரு. இது அப்ப எல்லா அரசியல்வாதிக்கும் சார் இது என்னன்னா, மக்களை இதுக்கு பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்ப மக்களை இப்ப எல்லா அரசியல்வாதிகளுமே இந்த 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட நான் அதுதான் சொன்னேன், சுயநல அரசியல் இன்னைக்கு உச்சகட்டத்துல இருக்குன்னு சொல்றேன். அவங்களோட வசதிக்கு மக்களை தயார்படுத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற ஒரு புள்ளி விவரம் சமீபத்துல படிச்சா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊழல் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஓட்டு அரசியல்ல பெருசா பாதிக்கிறது இல்ல, மக்களை இன்னைக்கு போய் பெருசா பாதிக்கிறது இல்லன்னு சொல்றாரு. ஒருத்தர் 100 கோடி ரூபாய் இன்னைக்கு ஊழல் பண்ணாருன்னு சொல்லி நீங்க நிரூபிக்கிறீங்க, அவர் மேல ஒரு வழக்கு போடுறீங்க, வழக்கு நடந்துட்டு இருக்கு. 1000 கோடி ரூபாய்னா அது மக்களை பாதிக்கிறது இல்லைன்னு சொல்றான் ஒரு புள்ளி வரும். அது நீங்க இந்தியா போன்ற நாடுகள் நீங்க சொல்றீங்க. அதாவது பாத்தீங்கன்னா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல லீக்வான் எல்லாம் உருவாக்குன அந்த சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகள்ல நீங்க சொல்ற விஷயம் அங்க உடனடியே தொடர்ந்து ஏற்பட்டும். இங்கதான் அதுக்கு முக்கியத்துவம். என்ன சொல்றேன்னா, அரசியல் தங்களோட சுயநலத்துக்காக மக்களை பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்போ புதிய ஓட்டாளர்கள் வருகிறார்கள். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவர் ஏன் சீமான் அவர்கள், அண்ணன் சீமான் ஏன் இப்ப இவ்வளவு இந்த அளவுக்கு பதட்டப்படுறாரு அப்படின்னா, இளைஞர்களோட ஓட்டு பதட்டம் மட்டும் படல, கடுமையா வைக்கிறாரு. அதாவது பாத்தீங்கன்னா, ஒண்ணு திராவிடன்னு பேசு, இல்ல தமிழ் தேசியம் பேசு, ரெண்டுத்தையும் எப்படி இன்னொரு கட்சியை இவர் நிர்பந்தப்படுத்த முடியும்?
எப்படி நிர்பந்தப்படுத்த முடியும்? அவர் அவர் கொள்கையை சொல்றாரு, கொள்கைக்கான விளக்கம் இன்னும் சொல்லல. அவங்க விஜய் அவர்களோட பக்கத்துல இருந்து விளக்கம் இன்னும் சொல்லல. அது படிப்படியா ஒரு இந்த தேதியில நான் கொடி அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னாரு, அறிமுகப்படுத்தினார். இன்னொரு நாள் நான் கொள்கை திருவிழான்னு சொன்னாரு, கொள்கையை சொல்லியிருக்காரு. கொள்கைக்கான விளக்கம் சொல்லல. பார்வைங்கிறது வேற. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களை. இப்போ அடால்ஃப் ஹிட்லர்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை பத்தி உங்களோட பார்வை என்ன? ஹிட்லர்னா என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஒரு கொடூரமான பயங்கரவாதி. உண்மையிலேயே அந்த பேரோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடால்ஃப் ஹிட்லர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா எளிமையான வாழ்க்கை வாழ்றவரு, மாண்புமிகு ரொம்ப மாண்புமிகு வாழ்க்கை வாழ்றவர், எளிமையான வாழ்க்கை வாழ்றவர்னு அந்த பேரை உருவாகும் போது அந்த பேருக்கான அர்த்தம் ரொம்ப அருமையான ஒரு நேர்மறையான அர்த்தம். இவர் அந்த ஹிட்லருங்கிற ஒருத்தர் வாழ்றாரு, அவர் ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்றாரு. அவர் வாழ்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கான அர்த்தம் நம்மளுக்கு அந்த பேருக்கான பார்வை நம்மளுக்கு முழுக்க முழுக்க மாறி போச்சு. அப்படிதான் இல்லைங்களா? சோ என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப திராவிடங்கிறதுலாம் நான் அப்படிதான் பாக்குறேன். சோ திராவிட உருவாகும் போது அதுக்கான அர்த்தம் வேறையா இருந்தது. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து அடுத்தடுத்த அரசியல்வாதிகள், நான் ரெண்டு பக்கமுமே நான் சரின்னு தான் சொல்றேன். அண்ணன் சீமான் அண்ணன் சொல்றது கரெக்ட் தான். சோ அவரோட பார்வையில இன்னைக்கு இந்த தொடர்ந்து அடுத்தடுத்த திராவிடங்கிற பேரை பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் தவறு செஞ்சுட்டு அந்த மறைஞ்சிக்கிற ஒரு இடமா சில நேரத்துல பயன்படுத்துறாங்க. அதனால மக்களோட பார்வை வேறையா இருக்கு. உருவாகும் போது அது திராவிடங்கிறது மொழி வகையில தான் இந்த தமிழ்ங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ்ல பிரிஞ்ச மொழிகள் நிறைய இருக்கு. அது என் பெருமை தானே. என்கிட்ட நிறைய மொழி பிரிஞ்சிருக்கு. நான் பல மொழிகளை நான் உருவாக்கி இருக்கேன். என்னோட தாய்மொழி தான் நிறைய சுத்தி இருக்கிற நிறைய பேர் பேசுறாங்க. அவங்க கலாச்சாரம் என்கிட்ட வந்ததுன்னு சொல்றேன். அதை நான் பெருமையான எடுத்துக்கிறேன். இந்த அளவுல தான் நான் பாக்குறேன். அவர் என்ன சொல்றாரு, தமிழ் முக்கியம், தமிழ் என்னோட ஒரு கண்ணு, ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் வழி வந்த திராவிடம் சொல்லி மற்ற மொழிகளும் முக்கியம். ஏன் முக்கியம்? நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த நாடு தமிழ்நாடுங்கிறது இவர் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பேசுறாரு. நான் எல்லாரையும் ஒன்னா சேர்க்கணும். நான் யாரும் வெறுப்பு அரசியல் நான் விதைக்க போறது இல்லை. யாரும் எனக்கு எதிரி கிடையாது. இங்க எல்லா மொழி பேசுறவங்களும் இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. என்கிட்ட இருந்து வந்தவங்க தானே, எல்லாமே ஒரு தாய் பிள்ளைகள் தான், அங்கிருந்து வந்தவங்க அப்படிங்கிற பார்வையை அவர் வைக்கிறார். தேவையான விளக்கத்தை வருங்காலத்துல கொடுப்பார். இதுக்கு நம்ம பதட்டப்பட வேண்டியது. அவர் என்ன சொல்றாருன்னா, இளைஞர்களை குழப்புறாங்க. இளைஞர்கள் குழம்புறதுக்கு என்ன இருக்கு? அரசியல் பக்கம் இளைஞர்களோட பார்வையை திருப்பி இருக்காரு, வரவேற்கிறாரு. அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த அரசியல் கட்சிக்கு பாதிப்பு இருக்குன்னா அத்தனை அரசியல் கட்சிக்குமே பாதிப்பு இருக்கு. அது பாத்தீங்கன்னா திராவிடத்தை மட்டும் இல்லை, இங்க பிளவுபடுத்துற சக்திகளுக்கு இடமில்லை. இங்க மோடி மசா வேலையும் எடுப்படாது சொல்லிட்டு நடுவண் அரசு மீது காட்டமான விமர்சனம் முன் வச்சிருக்காரு. அவரோட நிலை தான், அரசியல் நிலையை அவர் எடுக்கிறார். ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இதுல குழப்பத்துக்கு இது வழியே கிடையாது. இவர் என்ன சொல்றாருன்னா, சித்தாந்த எதிரின்னு சொல்றாரு. அவரு எங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு, நாங்க அந்த சித்தாந்தத்துக்கு அவங்க எதிரியா இருக்காங்க, அவங்க என் கண்ணுக்கு தெரியுறாங்க, நான் அவங்க எங்க எதிரி கண்ணுக்கு தெரியுறாங்க, நான் அவருக்கு நேருக்கு நேர் மோதுறேன். பட் ஆனா இங்க மத்த திராவிட மாடல் அரசு ஊழல் இருக்கு, இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் ஊழல் வலிஞ்சிருக்கு, இவங்க இவங்க எதிரியா இருக்கிறாங்க, நாட்டுக்கு எதிரியா இருக்காங்க, அவங்களோட அடையாளம் எனக்கு தெரியல, இப்ப அவங்கள முதல்ல நான் கண்டுபிடிக்கணும், என்னோட முதல் வேலை அதுவா இருக்கு அப்படிங்கிறாரு. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அவரோட பார்வையை ரொம்ப தெளிவா தானே வைக்கிறார். 2026 விஜய், சீமான், அண்ணாமலை, அன்புமணி, அதாவது பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஒரு பக்கம் ஆளுநர் இருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக, திமுக, காங்கிரஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் அவங்களும் இருக்கிறாங்க. இந்த கூட்டணிகள்லாம் இவர் தலைமையில உருவாகுமா, இல்லை வேறு விதமாக மாறுவது வாய்ப்புகள் இருக்கா? இது அடுத்தடுத்த கட்டத்துல இவங்களோட நகர்வுகளை ரொம்ப பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு தேதி வரைக்கும், இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நாள் வரைக்கும், தேதி வரைக்கும் தாவேகா கட்சியோட நகர்வுகள் ரொம்ப தெளிவா இருக்கு. தெரியல, அது முத்தரசன் சொல்றாரு, ஒரே குழப்பமான சூழ்நிலையே தாவேகா கொள்கையை அரசு மாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்தரசன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அவர் சொல்றாரு. யாரு ஒரு கொள்கையை உருவாக்குனாங்க? நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் தத்துவத்தை முன்வைக்கிறேன். எந்த அரசியல் தலைவர்கள் இந்த தத்துவம் இதுக்கு முன்னாடி யாரும் சொன்னதில்லை, நான் தான் முதல்ல சொல்றேன் கிளைம் பண்ண முடியும்? இப்ப நீங்க திமுகவை பத்தி அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்கு? என்ன தமிழை நீங்க தான் வளர்த்தீங்களா? என்னோட முப்பாட்டன் வளர்க்கலையா? பாரதியார் வளர்க்காத தமிழ் நீங்க வளர்த்துட்டீங்களா? என்னோட மூதாதையர்கள் சொல்லாத சமூக நீதியை பெரியார் சொல்லிட்டாரா? கேட்கிறாரு தானே. உங்களோட அத்தனையுமே குற்றச்சாட்டு பண்றாரு, அத்தனையுமே கேள்வி கேட்கிறாரு தானே. நீங்க எதை உங்களோடதுன்னு ஒத்துக்கல, அதுக்கான எல்லா ஆதாரங்களையும் அவரே அடுக்கடுக்கா வைக்கிறாரு. எல்லாரும் சமூக நீதி பத்தி பேசுறாங்க, ஆனா சமூக நீதிக்காக உயிர் நீத்த அந்த சமூக நீதி போராளிகளுக்கு என்ன ஒரு வடிவம் கொடுக்காத மாதிரி தான் எல்லா கட்சியும் செயல்படுறாங்க. இப்ப எல்லா கட்சியும் பாத்தீங்கன்னா அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதனுடைய சுய அரசியலுக்காக பேசுறாங்க. ஆனா உண்மையா மற்ற கட்சிகளை தவிர்த்து விஜய் அந்த சமூக நீதியை இனிமேல ஒரு உயிர்ப்பு உள்ளது மாதிரி எடுத்துப்பாரா?
ஐயா நான் ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னேன் அப்படின்னா சுயநல அரசியல் உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். இப்ப அரசியல்ல சுயநலங்கிறது முழுக்க முழுக்க என்னவா இருக்குன்னா பணம் சார்ந்ததா இருக்கு. முதல் முக்கியம் வந்து சுயநல அரசியல்ல விஜயும் இருக்காரு சொல்றீங்க. இல்ல நான் சொல்ல வரேன், அது என்ன சொல்றேன்னா பணம் சார்ந்த விஷயமா இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மிகப்பெரிய பணம் பின்புலம் இல்லாதவங்க இன்னைக்கு வராங்க. இன்னைக்கு வந்து அவங்களோட வசதிக்காக அந்த அரசியலை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நோட்டு அரசியலா, அரசியல்னா ஒரு தேர்தலை சந்திக்கணும்னா 1000 கோடி ரூபாய் இருந்தாதான் ஒரு அரசியல் கட்சி சந்திக்க முடியுங்கிற சூழ்நிலையை இங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. எல்லா மாநிலத்திலயும் இது, இந்தியாவிலேயே எல்லா மாநிலத்திலயும் இது நடக்கிறது இல்லை. தமிழ்நாட்டுலதான் இது ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப இந்த சூழ்நிலையை உருவாக்குறாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ வந்து பொருளாதாரம் சார்ந்துதான், மற்ற பொருளாதாரம் வந்து அடிப்படையா இருக்கு. இதை சார்ந்து இவங்களோட கொள்கையில இருந்து எல்லாத்தையுமே வந்து அது தகுந்த மாதிரி அவங்க டியூன் பண்ணிக்கிறாங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார எதிர்பார்ப்போட ஒரு அரசியலுக்குள்ள அவர் வரல. அவர் போதுமான அளவுக்கு சம்பாதிச்சிட்டாரு. ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு தான் வர, இன்னைக்கும் வந்து விட்டுட்டு வர நினைச்சா நிறைய சம்பாதிக்கலாம். அப்போ இவங்களோட நோக்கம் வந்து பணமா இல்ல, பொருளாதாரமா இல்ல. இப்போ பொருளாதாரத்தை தாண்டி தான் அப்படிங்கும் போது அங்க சுயநலங்கிறது ஒண்ணும் கிடையாது தானே. சுயநலம்னா அவருக்கு 1000 வழி இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வராரு அப்படிங்கும் போது அப்போ இவருக்கு இந்த பிரச்சனை இருக்காது. இப்போ வந்து பார்த்தா அதுதான் நான் சொல்றேன். ஒரு தத்துவம், ஒரு சித்தாந்தம் உருவாகும் போது அதனுடைய அடையாளம் வேறையா இருக்கு. அந்த சில கட்சிகள் வந்து அதை கையாளும் போது 50 வருஷம் 60 வருஷம் கையாளும் போது இவங்க வந்து அதோட தன்மை மாறுது, அடையாளம் மாறுது. சமூக நீதிங்கிறது உருவாகும் போது வேறையா இருந்தது. ஹிட்லருங்கிற பேர் உருவாகும் போது ரொம்ப நேர்மறையான பேர். ஒருத்தர் அந்த பேர்ல வாழ்றாரு, அது இப்ப இன்னைக்கு மிக எதிர்மறையா நம்ம பாக்குறோம். பேர் ஒண்ணுதான். சோ இந்த மாதிரி தத்துவம் சித்தாந்தத்துக்கும் முதல் பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டுல என்னவா இருக்கு அப்படின்னா, அந்த சித்தாந்தங்கள் உருவாகும் போது அதோட அடையாளம் வேற. இது பயன்படுத்துறவங்க இன்னைக்கு அதோட அடையாளங்களை மாத்தி வச்சிருக்காங்க. இதுதான் பிரச்சனை. சமூக நீதி அப்படிங்கிறது இப்ப விஜய்க்கு அந்த அடையாளத்தை மாற்ற வேண்டிய எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்றேன். வந்து அவருக்கு சுயநலத்துக்காக பயன்படுத்துறதோ சமூக நீதியா சுயநலத்துக்காக பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதனால வந்து இது எல்லாத்தையுமே மீட்டெடுப்பாருன்னு நான் பாக்குறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார்.